அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் மலை உத்தரவு வாக்கு. அதாவது சிவன் மலை ஆண்டவன் சுப்பிரமணிய கோவில் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அந்த கோவிலில் ஒரு சிறப்பம்சம், ஒரு அதிசயமாக பார்க்கப்படுவது அப்படின்னா அந்த கண்ணாடி பேழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டிங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதற்கு ஏன் அவ்வளவு மகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானே பார்த்தீங்கன்னா நேரடியாக பக்தர்களுடைய கனவுல தோன்றி குறிப்பால ஒரு பொருளை உணர்த்துவார். அந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணாடி பேழைக்குள்ள வைத்து பூஜிக்கப்பட்டு வருதுங்க. அதாவது பக்தர்கள் சொன்ன அந்த பொருள் உண்மையா இல்லையா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக முருகப்பெருமான் கிட்ட பூ போட்டு கேட்பாங்க, குறி கேட்பாங்க. இது மாதிரி வெள்ளைப்பூ சிகப்பு பூ போட்டு கேட்கும் பொழுது அதில் வெள்ளை நிறப்பூ வந்தது அப்படின்னா பக்தர் சொல்வது உண்மை. அதாவது முருகப்பெருமான் இந்த பக்தர் கனவுல அந்த பொருளை சொல்லியிருக்காரு, அந்த பொருளை நாம வச்சு பூஜிக்கணும் அப்படின்னு உண்மை அப்படின்னு நம்பி அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி பேழையில வச்சு தினமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருளை பூஜிக்கிறாங்க. இந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த தாக்கம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நன்மையாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா தீமையாகவும் இருக்கலாம். அதாவது நடைபெறக்கூடிய நன்மை தீமைகளை மக்களுக்கு பக்தர்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய வகையில் முருகப்பெருமான் குறிப்பான அந்த பொருளை உணர்த்தி அதன் மூலமாக ஒரு சில விஷயங்களை இந்த உலகத்திற்கு அவர் சொல்கிறாரு அப்படின்றத நாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த கண்ணாடி பேழைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பொருட்கள் வைத்து பூஜிக்கப்பட்டு வந்திருக்குங்க. அந்த பொருட்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நீர் வைத்து ஒரு முறை பூஜிக்கப்படும் பொழுது சுனாமி பேரலை வந்தது. அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜிக்கும் போது கொரோனா தொற்று நோய் வந்தது. அதே மாதிரி குங்குமம் வைத்து பூஜிக்கும் போது நோட்டு, புத்தகம், அதே மாதிரி பணம், தாழ் பணம் அப்படின்னு வைக்கும்போது அந்த பணங்கள் பார்க்கும் பொழுது பண மாற்றம் நடைபெற்றது. அதாவது பழைய நோட்டுகள்லாம் செல்லாது, புது நோட்டுகள் செல்லும் அப்படின்ற மாதிரியான புது 2000 ரூபாய் நோட்டுகள், 500 ரூபாய் நோட்டுகளுடைய புதிய மாற்றம் உருவானது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தாக்கத்தை அது ஏற்படுத்துது. சில நன்மையாக இருக்கும், சில தீமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 7 மாதங்களுக்கு பிறகு பார்க்கும் பொழுது பூஜைக்கு இப்போ முருகப்பெருமான் கனவுல தோன்றி ஒரு பொருளை வைத்திருக்காங்க. அந்த பொருள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் பார்க்கும் பொழுது தற்போது பார்த்தீங்கன்னா அந்த பொருள் கடல் நீராக இருக்கப்பெறுகிறது. கடல் நீர் வைத்து தற்போது பூஜிக்கப்பட்டு வந்துட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொருளினுடைய மாற்றம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மாற்றுவாங்க. அந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேரம். அந்த நேரத்தில் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா உற்று கவனிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. முருகப்பெருமானினுடைய அருளாசியுடன் நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தின் நிகழ்வுல ஏற்படக்கூடிய அந்த நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளுக்கு முருகப்பெருமானே நேரடியான ஒரு கருணை பார்வையை 12 ராசிக்குமே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த 12 ராசியில் முதல் ராசியாக நம்ம பார்த்தது மேஷ ராசி அன்பர்கள் பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்க போகிறோம். இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது சிவன்மலை உத்தரவு வாக்கின்படி எப்படி இருக்க போகிறது, உங்களுக்கு இது சாதகமாக இருக்குமா, சாதகமற்ற நிலைகளை ஏற்படுத்துமா, முருகப்பெருமான் என்ன மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பெற போகிறாரு, என்ன மாதிரியான விஷயங்களை தடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படின்னாலே பெருமளவில் பார்த்தீங்கன்னா நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருளை ரிஷப ராசிக்காரர்கள்
இந்த காலகட்டத்தில் அடையவிருக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால இந்த நேரம் அவங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு வகையான மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் பெரும்பாலும் நன்மையை ஏற்படுத்துவதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் சில பல விஷயங்களில் பார்க்கும் பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறலாம். தெய்வ சக்தி அதிகரிக்கும், தெய்வ பக்தி அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்குண்டான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப பெரியவர்களும் நண்பர்களும் உதவிகரமாகவே இருப்பாங்க. புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை உண்டாக பெறுவீங்க. பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகளால் தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் முடிகிறதுல தாமதம் உருவாகும். வழக்குகளில் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம். ஆனால் உயர் அதிகாரிகள் அனுசரணையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையில் இருக்கும். சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் இருக்காது. தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் சூழ்நிலையே காணப்படுது. உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே இருக்கும். ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம். மாத பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாகிருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படலாம். சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம். அதே நேரம் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை. உடனுக்குடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது, சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் எந்தவித தடையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் சற்று அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நூகடிக்க கூடாது அப்படின்ற கருத்துல நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. தங்களுடைய வேலைகளை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும். தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க. உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம். வெளிநாடு செல்வதா உள்நாட்டில் தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. நிதி நிலையில பெரிய பிரச்சனைகள் இருக்காது. செலவுக்கு அதிகமாகவே வருமானமோ இருக்கும். குடும்பத்தின் நிதி நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும். புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடிய நபர்கள் அது தொடர்பான முடிவுகளை சிந்தித்து எடுக்கிறது நல்லது. காலம் தாழ்த்துவதில் பயன் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் நலன்லையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்.
அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க. அதனால் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள், உடல்நல குறைவுகள் ஏற்படலாம்.